பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அப்படின்னு நான் தலைப்பு கொடுக்கிறேன். எப்படி கொடுத்திருக்கிறேன்? கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அடுத்த வாரத்தில் கூட தேவ ராஜ்யத்தில் வாழ்வது இந்த தலைப்புல பேச போறேன். என்ன ராஜ்யத்தில்? தேவ ராஜ்யத்தில் வாழ்வது. கடைசி வாரம். முதல் வாரம் பொறுமை. முதல் வாரம் எப்படி பேச போறேன்? பொறுமை. அதனால எப்போதுமே என்னுடைய இருதயத்துக்குள்ள பல செய்திகள் என்ன பண்ணும்? ஓடிக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தாழ்வாக நான் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமா? வேகமாக எடுத்துக்கொள்ளுவோம். ஆபிரகாம் பாருங்க, அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. ஆசீர்வதித்தார் அப்படின்னு எழுதல, ஆசீர்வதித்து. ஆபிரகாமுக்கு முதிர் வயது ஆகிவிட்டது. அப்படியும் கர்த்தர் யாரை விடல? சொல்லுங்க, யாரை விடல? ஆபிரகாம. வயசாயிருச்சுங்க, மரிக்கிற தருவாயில வந்துட்டு ஆபிரகாம். அப்பயும் பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது என்ன செய்யல? விடல. நல்லா பாடம் படிச்சுக்கிறோம் ஆபிரகாம்கிட்ட இருந்து. எதவே அமைஞ்சத போறீங்க. ஆனா இதே ஆபிரகாம கர்த்தர் எங்க தெரிந்து கொண்டார்? அவர் ஒரு புறமார்க்கத்தை சார்ந்தவனா இருந்தான் இல்லையா? புறமார்க்கத்தை சார்ந்தவனா? தள்ளுபடி ஆகாம புஸ்தகங்களை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மண்ணை பிணைந்து அதில் பொம்மைகளை செய்து கூடையிலே வைத்து வீதியில் சென்று அதை விற்று அதில் வருகிற வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான். அப்படியாப்பட்ட மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் அப்படியாப்பட்ட மனிதனை தெரிந்து கொண்டார்? கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆபிரகாம் அவன் பெரிய செல்வந்தன் அல்ல, அவனிடத்தில் ஒன்றுமே அல்ல. என்ன சொல்ல போனா, அவன் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆபிரகாம் ஒரு ஓட்டாண்டியா தான் என்ன செய்தான்? இருந்தான். பாருங்க, ஒன்றுமே இல்லாதவனா இருந்தான். ஒரு கேள்வி, நன்றாக கவனியுங்கள். ஒன்றுமே இல்லாத ஆபிரகாமை கர்த்தர் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? நன்றாக கவனியுங்கள். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிப்பார் என்று ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவனை ஆசீர்வதித்து அதை வெளிப்படுத்தும்படியாகத்தான் ஒன்றுமே இல்லாத, இயலாமையில் இருக்கிற, இல்லாமையில் இருக்கிற, குறைவில் இருக்கிற, பற்றாக்குறையில் இருக்கிற, வறுமையில் இருக்கிற ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வாதத்துடைய உச்சிக்கு கொண்டு போய், பாருங்க, நான் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அந்த மனிதன் எப்படி இருப்பான்? இப்படிதான் இருப்பான் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரி என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். புரிஞ்சவங்க ஒரு கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மொழியாவப்படுத்துறேன். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆபிரகாமிடத்தில் ஒன்றும் இல்லை. அவன் வீதியில பாருங்கள் பொம்மையில விற்றுக்கொண்டு அதில் வருகிற சொற்ப வருமானம். என்ன வருமானம்? சொற்ப வருமானம். கொஞ்சம் வருமானத்துல அவன் என்ன பண்ணான்? அவனுடைய வயிற்றை கழுவி கொண்டிருந்தான். அவனுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான். அந்த வருமானம் அவனுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு போதாது. ஆனால் நோவாவுக்கு அடுத்தபடியாக கர்த்தர் இப்பொழுது மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். யாரை தேர்ந்தெடுக்கிறார்? ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமின் மேலே கர்த்தருடைய பார்வை படுகிறது. கர்த்தருடைய பார்வை எப்படி ஆபிரகாம் மேலே படுகிறது என்றால், ஒன்றுமே இல்லாத ஆபிரகாமே, நான் உன்னை அவன் கொஞ்ச காரியத்தில் அல்ல, கொஞ்ச காரியத்தில் அல்ல, சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து அப்படியே உன்னை விட்டுவிட போவதில்லை. தொடர்ந்து நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதித்து கொண்டே வரப்போகிறேன். புரிஞ்சு வராம அப்படி என்றால் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதித்து அப்படியே இடையில விடுகிறவர் அல்ல. கொஞ்ச நாள் ஆசீர்வதித்து அப்புறம் ஆசீர்வாதத்தை விட்டு விடுகிறவர் அல்ல.
கொஞ்ச நாள் உங்களை ஆசீர்வதித்து அப்புறம் உங்களை ஆசீர்வதிக்காமல் விட்டு விடுகிறவர் அல்ல. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு எப்படி அவனை வாழ்நாள் முழுவதும் சகல காரியங்களிலே அவர் ஆசீர்வதித்து வந்தாரோ அதே போல கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்நாள் முழுவதும் சகல காரியத்திலே கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இதுல கர்த்தருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சத்தியத்துல யாருக்கு பிரச்சனை இல்லை? கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை. இந்த வாக்கு தத்துவத்துல யாருக்கு பிரச்சனை இல்ல? கர்த்தருக்கு பிரச்சனை இல்ல. கர்த்தர் எப்போதுமே தெளிவா தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எப்போதும் தெளிவாதான் இருக்கிறாரு. இப்ப யாரு தெளிவடையணும்? சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. யாரு தெளிவடையணும்? நம்ம தாங்க தெளிவடையணும். ஏன் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன் யாருடைய தேவன்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்த கர்த்தர், அதே கர்த்தர் தான் உங்களையும் சகல காரியங்களிலையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது உங்களுடைய விருப்பம் யாருடைய விருப்பமாக மாற வேண்டும்? கவனிங்க, உங்க விருப்பம் யாருடைய விருப்பமா மாறணும்? எப்போதும் உங்க விருப்பம் யாருடைய விருப்பமா இருக்கணும்? கர்த்தருடைய விருப்பமா. கர்த்தருடைய விருப்பமோ உங்க விருப்பமோ ஒன்றாக இருக்கணும். யாருடைய பாருங்க, யாருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய விருப்பமோ அவருடைய விருப்பமோ ஒன்றாக இருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதும் அதை அனுபவிப்பதும் அந்த ஆசீர்வாதத்திலே தொடர்ந்து வாழ்வதும் அந்த ஆசீர்வாதத்திலே தொடர்ந்து உயர்வதும் லேசான காரியம். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? இப்ப அநேகரை குறித்து தேவனுடைய விருப்பம் ஒன்றாக இருக்கிறது. அநேகருக்கு தங்களை குறித்த விருப்பம் வேற. என்ன, என் வாழ்க்கையில கஷ்டம் தான், என் வாழ்க்கையில போராட்டம் தான், என் வாழ்க்கையில நெருக்கடி தான், என் வாழ்க்கையில இல்லாம தான், என் வாழ்க்கையில கடன் தான், என் வாழ்க்கையில பிரச்சனை தான், என் வாழ்க்கையில தரித்திரம் தான், என் வாழ்க்கையில வறுமை தான். அப்படித்தானே என் வாழ்க்கை இருக்கு, அப்படித்தானே என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, அதை தானே நான் கண்ணால பாக்குறேன். தேவனுடைய விருப்பம் ஒரு மாதிரி, இவனுடைய விருப்பம் ஒரு மாதிரி. தேவனுடைய விருப்பம் ஒரு செயல்பாடு ஒரு மாதிரி, இவனுடைய செயல்பாடு ஒரு மாதிரி இல்ல. இப்ப நேர்கோட்டில் வரணும். கவனிங்க, நேர்கோட்டில் வரணும். உங்களை என்ன நேர்கோட்டில் கொண்டு வருவதுதான் கர்த்தர். பாருங்க, சபையில பிரசங்கத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஒரு ஆமைகள ஏன் சபையில பிரசங்கம்? உங்களை குறித்து தேவனுடைய அந்த விருப்பத்தை தெரியப்படுத்துவதற்கு. புரிஞ்சு ஒரு ஆமைஞ்சலோமா? உங்களை குறித்து தேவனுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துவதற்கு. அப்படி என்றால் உங்களை குறித்து தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த விருப்பத்தை தெரிந்து கொண்டு அப்படியே போய்விடக்கூடாது. உடனே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம் தெரியுமா? ஓ, இதுதான் என்னை குறித்து தேவனுடைய விருப்பமா? அப்படி என்றால் அதுதான் யாருடைய விருப்பம்? என்னுடைய விருப்பம். இப்ப எத்தனை பேர் அமைஞ்சல போறீங்க? ஆமா, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்து வந்தார். கொஞ்ச காரியத்தில் ஆசீர்வதித்து வந்தார் என்று எழுதப்படவில்லை. சகல காரியங்களில். எல்லாரும் சொல்லுவோமா? சகல. சத்தமா சகல. ஆமா, எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் சில நன்மைகளால் மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லா நன்மைகளால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். சகல நன்மைகளால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். புரிஞ்சவங்க கையை ஊற்றி ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமா. பாருங்க, ஒன்றுமில்லாத ஓட்டையாண்டி ஆபிரகாம் அவனை தேர்ந்தெடுத்து அவனை ஆசீர்வாதத்தின் புருஷனாக ஆண்டவர் மாற்றினார். இப்ப புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுவாமா? ஆபிரகாம கர்த்தர் எப்படி மாத்தினார்? என்ன புருஷனா மாத்தினாரா? சொல்லுங்க, என்ன புருஷனா மாத்தினாரா? சத்தமா, என்ன புருஷனா மாத்தினாரா? கர்த்தர் ஆபிரகாம பார்க்கும் பொழுது, முதல் முறையா பார்க்கும் பொழுது அவன் ஓட்டையாண்டி புருஷன். கர்த்தர் தெரிந்தெடுத்து ஆசீர்வதிச்சோன்னா என்ன புருஷன் ஆயிட்டான்? ஆசீர்வாதத்தின் புருஷன். ஒரு ஆமீன் சொல்லுவாமா? கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்து. எதை ஆமஞ்சல போறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை முகத்தை பார்த்து, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆபிரகாமை தெரிந்து கொண்டு சகல காரியங்களிலும்
ஆசீர்வதித்து ஆபிரகாமை ஆசீர்வாதத்தினுடைய புருஷனாக ஆக்கியது போல உங்களையும் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தினுடைய புருஷனாகவோ ஆசீர்வாதத்தினுடைய புருஷியாகவோ மாற்ற உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது நீங்க சாதாரண ஆட்கள் இல்லைங்க, நீங்க விசேஷமானவர். எத்தனை ஆமஞ்சல விசேஷமான கையை விட்டு ராமஞ்சலம். நீங்க சும்மா ரோட்ல போறவங்க மாதிரி நினைச்சிடாதீங்க. ஆமா, நீங்க குவாலிட்டியான ஆட்கள். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? நீங்க விசேஷமான பிள்ளைகள், நீங்க குவாலிட்டியான பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் இல்லையா? அதனால இப்ப ஆபிரகாம் எப்படி பாருங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறார். ஆபிரகாம் யாரு? ஆசீர்வாதத்தின் புருஷன். நாட்களை எல்லாம் பார்க்கிறாங்க, சொல்றாங்க இந்த மனுஷனை கர்த்தர் சகல காரியத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சுக்கிட்டே வராரியா, நிறுத்தல, ஆசீர்வதிச்சுக்கிட்டே வர, நான் ஸ்டாப். எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? பிளஸ்ஸிங் என்பது நான் ஸ்டாப். எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய பிளஸ்ஸிங் என்பது நான் ஸ்டாப். அதனால ஆபிரகாம் அவர் பிளஸ்ஸட் மேன். எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? அப்ப நீங்க யாரு? பிளஸ்ஸட் மேன் கையை வைத்துங்க. ஆமா, பிளஸ்ஸட் மேன், பிளஸ்ஸட் உமன் எல்லாமே கையை வைத்திருவோம். நான் உமன் எல்லாமே நல்லா கையை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமா, நான் ஒரு பிளஸ்ஸட் மேன், நான் ஒரு பிளஸ்ஸட் உமன். ஆமென், அல்லேலூயா. இப்படியே ராப்பகலா சிந்திக்கணும், இப்படியே ராப்பகலா பேசணும். ஒரு ஆமஞ்சலோமா, இப்படியே ராப்பகலா சிந்திக்கணும். அப்புறம் வாய் திறந்து என்ன பண்ணணும்? பேசணும். நல்லா கவனிங்களேன். ஒரு கர்ப்பமாக இருக்கிற ஸ்திரீ, எல்லாரும் கவனிங்க, கர்ப்பமாக. ஆமா, பாருங்களேன், கர்ப்பப்பைக்குள்ள கருவை சுமந்து கொண்டு இருக்கிற, இப்ப கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற கரு கண்ணால பார்க்க முடியுமா? சொல்லுங்க, கண்ணால பார்க்க முடியுமா? ஆனா கர்ப்பப்பைக்குள்ள என்ன இருக்குது? கரு இருக்கு. அந்த கரு வளருமா வராதா? வளராதா? வளரும். வளர்ந்து 10 மாதத்துல வெளியே எப்படி வருது? குழந்தையா வெளியே வந்த உடனே பார்க்க கூடாது. உங்க பார்வை வந்த உடனே பார்க்க. எப்படி இருக்கும் உங்க பார்வை? கர்ப்பப்பைக்குள்ள எப்படி இருக்கும் போது? கருவாகவே. ஒரு அமைச்சல ஒரு தாயானவள் தன்னுடைய கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற கருவை அதை வளர்த்து 10 மாதத்தில் குழந்தையாக பெற்று எடுப்பது போல நீங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்று எடுக்க வேண்டும். எத்தனை அமைச்சல போறீங்க? ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? பெற்று எடுக்கணும். ஆசீர்வாதத்தை நம்முடைய முரண்பாடான செயல்பாடுனால குழி தோண்டி என்ன செஞ்சிடக்கூடாது? புதைச்சிடக்கூடாது. பல நேரத்தில் அப்படி செஞ்சிருக்கிறோம். அவிசுவாசத்தினாலும் முரண்பாடான செயல்பாட்டினாலும் ஆசீர்வாதத்தை குழி தோண்டி புதைச்சிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை நம்ம இழந்ததுக்கு வேற யாரும் காரணம் அல்ல, நம்ம தான் காரணம். நம்முடைய முரண்பாடான செயல்பாடு. புரியுதா உங்களுக்கு? அதனால ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை நிரப்ப பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே வர விரும்புகிறார். ஒரு வீட்டுல ஒரு நபர் இருந்தா போதும், உங்கள் மித்தமா உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன செய்யப்படுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. விரும்புறவங்க கையிட்டு ஒரு அமைஞ்சலுங்களேன். ஒருத்தரை கர்த்தர் விட மாட்டார். ஒரு அமைஞ்சலுங்களேன். என் கூட சேர்ந்து சொல்லு, என் வீட்டுக்குள்ள நான் ஒரு ஆளு இருந்தா போதும், என்ன மித்தமா என் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருவா. இப்ப எல்லாரும் ஒரு அறிக்கை பண்ண போறோம். சேர்ந்து சேர்ந்து கர்த்தர் என்னை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுவாங்க. நல்லா சிரிச்சு சொல்லுங்க. நல்லா சிரிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சொல்ல, கர்த்தர் உங்களை உங்களைத்தான் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். ராமன் சொல்லிடுவோமா? ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்வோம். அதிகாரம் பெரிய அதிகாரம். எடுத்துக்கலாம் வேகமா. டக்கு டக்குன்னு போன நேரம் குறைவா இருக்குது. ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார்.
அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். எத்தனை அமைஞ்சல போறீங்க? அந்த நாட்கள்ல யாராவது ஒட்டகம் கழுதை வச்சிருந்தா அவங்க யார் தெரியுமா? சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. அந்த நாட்கள்ல யாராவது கழுதை ஒட்டகம் வச்சிருந்தா அவங்க யாரு? பெரிய பணக்காரங்க. பணக்காரங்க இல்ல, என்ன பணக்காரங்க? பெரிய பணக்காரங்க. நான் சொல்ல, நீங்களும் யாரு? பெரிய பணக்காரங்க. பெரிய பணக்காரங்க கையை வைத்துங்க. பெரிய பணக்காரங்க கையை வைத்துங்களா. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் எங்களை பார்த்து என்னமா சொல்லுவாரு? ஆமா, நீங்க பெரிய பண்ண. என்ன பண்ண? பெரிய பண்ண. சொல்லும் போது நாங்க என்னமா சொல்லுவோம்? ஆமே. நீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பாச உங்களை பார்த்து பாச சொன்னாரு. நாங்க எதுக்கு ஆமேன்னு சொல்லணும்? நான் சொல்றேன், நீங்க பெரிய பணக்காரங்க. இப்ப எதுக்கு ஆமேன்னு சொல்ல போறீங்க? வாய் திறந்து ராப்பகலா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நாம அப்பா தான் இருக்கிறதுல எப்படியாப்பட்ட பணக்காரர்? பெரிய பணக்காரர். இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரனுடைய சொத்தை துல்லியமா கணக்கிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் யாருடைய சொத்தை கணக்கிட முடியல? சொல்லுங்க, பேசுங்க. யாருடைய சொத்தை கணக்கிட முடியல? கர்த்தருடைய சொத்தை கணக்கிட முடியல. கணக்கிட அப்ப நீங்கள் தானே யாருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்? அவருக்கு தான். இப்ப எத்தனை பேர் அமைச்சல போறீங்க? பூமி இது நிறைவு யாருடையது? சத்தமா சொல்லுங்களேன். பூமி நிறைவு யாருடையது? ஆபிரகாமுடைய பிரதான வேலைக்காரன் எலியாசர். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க ஆபிரகாமுடைய இனத்தார்கிட்ட போயிருக்கான். கரெக்டா கொண்டு போயிட்டான். துறவண்டையில ரெபேக்கால பார்த்துட்டான். இவ எனக்கும் ஒட்டகத்துக்கும் தண்ணி இறைச்சி கொடுத்தா இவதான் என் எஜமானுடைய குமாரனுக்கு யாரு? மனைவி. இப்ப பேர் ரெபேக்கால்கிட்ட போய் தண்ணி கேட்கிறான் குடிக்கிறதுக்கு. உடனே அவர் சொல்றா, உமக்கும் தண்ணீர் வார்ப்பேன், உம்முடைய ஒட்டகம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒட்டகம்லாம் எப்படிங்க தண்ணி குடிக்கும்? 1 லிட்டர் குடிக்குமா? சொல்லுங்க, ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும்? ஒட்டகத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? பாலைவன. அப்பா, பாலைவன கப்பல். பாலைவனத்துல பிரயாணம் பண்ண எதுல போனோம்? ஆமா, குதிரையை விட பெஸ்ட் என்னது? ஒட்டகம் தான். பாலைவன கப்பல். கடல்ல கப்பல் போற மாதிரி பாலைவனத்துல ஒட்டகம் என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? ஒட்டகம் கணக்கில்லாத தண்ணியை குடிச்சு உள்ள வச்சுக்கிறோம். உள்ள வச்சு தேவைக்கு ஏற்றபடி எடுத்து தன்னுடைய தாகத்தை என்ன பண்ணும்? தீர்த்து கொள்ள பாருங்க. ஒட்டகம் அவ்வளவு தண்ணி குடிக்கும். இப்ப எலியாசர் ஒரு ஒட்டகம் கொண்டு வரல, பல ஒட்டகம். புள்ளி விவரமா அங்க சொல்லல. எலியாசர் கூட இன்னும் வேலையாட்கள் வந்திருக்காங்க. எல்லாருமே ஒட்டகத்துல வந்திருக்கிறாங்க. இப்ப ரெபேக்கால் சொல்றா, உமக்கும் தண்ணீர் வார்ப்பேன், உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன். நான் நினைக்கிறேன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒட்டகங்களுக்கு என்ன அரைச்சி ஊத்திருப்பா. ஆமா, ஏன்னா இந்த சம்மர்சிபிள் மோட்டரா இருக்கு. சர்ன்னு சுவிட்சியை போட்ட உடனே தண்ணி எப்படி வரும்? பீச்சு அடிச்ச உடனே நம்மனா என்ன பண்ணுவோம்? ஒட்டக வாயில என்ன சொல்லிக்கிருவோம்? என்ன பண்ணுவோம்? ஓசு சொல்லி. ஆமா, எப்ப வாயை மூடுது அப்பதான் ஓசை என்ன பண்ண வெளியே எடுக்கிறது. புரியுதா? நம்ம ஆட்கள்ல இப்ப ரொம்ப டெக்னிக்கல் ஆள் ஆயிட்டாங்க பாருங்க. ஆமா, என்ன அள்ளி அள்ளி ஊத்துறது பாருங்க. ஓசையே வாயில என்ன பண்றேன்? எவ்வளவு வேணுமா குடிச்சு விட்டுனா நான் என்ன பண்றேன்? சுவிட்சிய ஆஃப் பண்றேன். ஆனா அந்த காலத்துல அதுல இல்ல. நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெபேக்கால் என்ன பண்ணிருப்பா? தண்ணியை இறைச்சி ஊத்திருப்பா பாருங்க. உடனே இப்ப எலியாசர் இவதான் யாரு? எஜமான் மகனுக்கு மனைவியா. உடனே பாருங்க, காதுல எதை மாட்டி விடுறான்? ஆமா, கையில என்ன மாட்டுறான்? ஆமா, நகை போடலாமா போடக்கூடாதா? சொல்லுங்க. நான் இப்ப பாருங்க, இந்த மேட்ரிமோனிக்கு அதிகமா பழகிட்டு இருக்கேன். யார்கிட்ட? இப்ப அதிகமா ஆமா பாருங்க, கட்டுடைய வார்த்தையில பழகிறது போல இப்ப மேட்ரிமோனில அதிகமா என்ன செய்யறேன்? ஆமா, சில பேர் நகை போடுவோம் கூட போட மாட்டாங்களா? என்ன கேக்குறாங்க? நகை நாங்கடா இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகை போடுவோம் நகை போடுவோம் நகை போடுவோம் சொல்லி சொல்லியே என்ன பண்ணிட்டோம்? ஓங்கியே போயிட்டோம் பாருங்க. நீங்க நகை போடுவீங்க போட மாட்டீங்களா? ஆமா, ரெபேக்காலுக்கு எலியாசர் என்ன போட்டான்? சொல்லுங்க, நகை போட்டானா இல்லையா? போட்டாங்க. ஆமாம் சொல்லுவோமா? இன்னும் அதிகமா என்ன போடுவோம்? நகை போடுவோம். எத்தனை பேரு
2 அலுக்காசு இருக்கு. ஜோய் அலுக்காசு, அப்புறம் இன்னொரு அலுக்காசு. என்னது? ஜோய் அலுக்காசு. அப்புறம் பீமா இருக்கு. தங்கமே அங்கங்க பாருங்க திறந்து கிடக்கு. ஒரு சொல்லுவாமா, அப்பப்ப வாக்கிங் போகணும். எங்க போகணும்? நான் கிடைக்கல. போக மாட்டீங்களா? விரும்புறவங்க கையை உயர்த்துங்களா? ஆமா. உடனே பாருங்க ஓடுறா, வீட்டுக்கு ஓடிட்டான். பின்னாடி எலியாசர் போறான். பாருங்க, உன்னுடைய அப்பனும் அண்ணனும் வந்துட்டாங்க. சொல்றாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உள்ளே வா. உடனே பாருங்க எலியாசர் பாருங்க ஆபிரகாமை குறிச்சு அவுத்து விடுறான். பாருங்க, நம்ம ஊர்ல சொல்லுவோம், சும்மா அவுத்து விடாதையும் சொல்லுவோம்ல. அது உண்மையிலே உண்மை சம்பவத்தை என்ன பண்றான் சொல்றான். பாருங்க என்ன சொல்றான் அதுதான் பாருங்க. ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமான் எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு எலியாசர் சொல்லல. எப்படி சொல்றான்? அந்த மிகவும் மிதப்படுத்தி. எத்தனை அமைஞ்சல போறீங்க? எல்லாம் சொல்லுங்க, மிகவும். பின்னாடி மிகவும் 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 ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் யாரா இருக்கிறாரு? பிச்சைக்காரனா இருக்கிறாரு. எல்லாரும் கவனிச்சிட்டீங்க போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யாரா இருக்கிறாரு? சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆடு மாடுகளையும். அதை ரொம்ப பிடிச்சிக்கணும். ஒன்னா போட்டாங்க. எப்படி போட்டாங்க? ஆடு, அப்புறம் என்னது? மாடு, அப்புறம் என்னது? ஆமா, வெள்ளியும். ஒட்டகத்தை விட்டாங்க. ஆடு மாடோட என்ன இருந்துச்சு? ஒட்டகத்தை விட்டாங்க. பாருங்க, ஆடு இருந்தது, மாடு இருந்தது, ஒட்டகம் இருந்தது, குதிரை இருந்தது. அப்புறம் பாருங்க, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, வேலைக்காரர் இருக்காங்க, வேலைக்காரர் இருக்கிறாங்க. வர்ற நாட்கள் எத்தனை பேர் வீட்டுக்கு வேலைக்காரங்க வைக்க போறீங்க? தப்புன்னு நினைக்கிறீங்களா? பின்னாடி கவனிங்க, தப்புன்னு நினைக்கிறீங்களா? வைக்கலாமா வைக்கக்கூடாதா? வைக்கலாம் சொல்லாம கொஞ்சம் கையை வைத்து கொஞ்சம். பிசாசு காதல வந்து மனசுல, நீயே வேலைக்கார ரேஞ்சில் இருக்க, நீங்க வேலைக்கார ரேஞ்சில் இருக்க, உனக்கு வேலைக்காரங்களா? உங்க மனசுல வந்து பிசாசு சொல்ற எல்லா பொய்யும் என்ன செய்யக்கூடாது? நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. கையெழுதி ஒரு ஆரம்பம் இல்லைல்ல. இப்ப வேணா நான் இந்த நிலைமையில இருப்பேன், ஆனா சீக்கிரம் நிலைமை என்ன செய்யும்? மாறும். அதனாலதான் என்ன உயர்த்துகிற இயேசுவை என்ன பண்ணிருக்கிறேன்? பிடிச்சிருக்கிறேன். எத்தனை பேர் இயேசுவை பிடிச்சிருக்கீங்க? சொல்றா பாருங்க, என் எஜமான் ஆபிரகாமை குறித்து வேலைக்காரன் சாட்சி கொடுக்கிறான். எப்படி நல்ல சாட்சி கொடுக்கிறான் பாருங்க. நல்ல வேலைக்காரன். இந்த வேலைக்காரனே ஆபிரகாம் பாருங்க அருமையா நடத்தினா பாருங்க. கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளை, வெள்ளியும் பொன்னையும், வேலைக்காரரையும், வேலைக்காரி ஒட்டகங்களையும், கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதுதான் கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். நோடி செய்து கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். அதை யார் சொல்றா? வேலைக்கார எலியாசர் சொல்றாங்க. புரியுதா? ஆபிரகாமை குறிச்சு ஆபிரகாம் இனத்தார்கிட்ட போய் எலியாசர் சொல்றான், சாட்சியா கொடுக்குறான். உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லணும். எத்தனை ஆமந்தில போறீங்க? உங்களை பார்த்து உங்க வீட்டில் இருக்க சொல்லணும், அப்புறம் உங்க சொந்த பந்தம் சொல்லணும், அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லணும், அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க சொல்லணும். விரும்புறவங்க கையை உயர்த்துங்க. இப்படி என்ன பார்த்து சொல்லணும், இப்படி என்ன பார்த்து சொல்லணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறவங்க கையை உயர்த்துங்களேன். ஆமா, நம்மளே சொல்லிக்கிட்டு இருந்தா போதாது. அதுக்காக நம்ம சொல்லக்கூடாது சொல்லல. நீங்க சொல்லக்கூடாது, கண்டிப்பா நீங்க சொல்லணும். மற்றவங்களையும் சொல்ல வைக்கணும். ஆமந்தில போறீங்க, என் கூட செய்து சொல்லுங்க. நானும் சொல்லுவேன், மற்றவங்களையும் சொல்ல வைப்பேன், மற்றவங்களையும் சொல்ல வைப்பேன். எலியாசர் சொல்றான்ல, ஆபிரகாமை பத்தி சொல்றான்னு சொன்னானா சொல்லலையா? ஆமா. அதனால உங்களை பத்தி இப்படி உங்களுக்கு முன்னாடியும் சொல்லட்டும், உங்களுக்கு பின்னாடியும் சொல்லட்டும், இந்த செய்தி பரவட்டும். எத்தனை ஆமந்தில போறீங்க? தூரமா பிரயாணப்பட்டு போய் சொல்றான் பாருங்க. தூரமா பிரயாணப்பட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவன் இப்படி இருந்தானா?
அவன் இப்படி இருந்தானா, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தானா, செல்வ சீமானா இருந்தானா, பொன்னும் வெள்ளி அவன்கிட்ட இருந்ததா, கழுதை அவன்கிட்ட இருந்ததா, ஒட்டகங்கிட்ட இருந்ததா, இதெல்லாம் அவன்கிட்ட வர்றதுக்கு அவன் என்ன செஞ்சான் சொல்லுங்க? ஆபிரகாம் என்ன செஞ்சான் சொல்லுங்க? ஆபிரகாம் என்ன பண்ணான்? எல்லாவற்றிலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். எத்தனை ஆமென் போறீங்க? விருப்பம் இருக்கும் கையை வச்சு ஆமென் சொல்லுங்க. விருப்பம் இருக்குங்க. இப்ப பேசுறது ஆபிரகாமுக்கு இல்ல, பேசுறது யாருக்கு இல்ல? ஆபிரகாமுக்கு. பேசுறது ஆபிரகாமுக்கு, பேசுறது உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் பேசுறேன். எத்தனை ஆமென் போறீங்க? ஆமா, உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் பேசுறேன். எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வந்தான். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, அப்ப எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினாலும் முதலாவது. இரண்டாவது, ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான்? கர்த்தரை விசுவாசித்தான். எத்தனை ஆமென் போறீங்க? கர்த்தரை விசுவாசித்தான். அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தரை எப்படி மாற்றினார்? செல்வ சீமான. ஆமென். செல்வ சீமான. அவனுக்கு பொண்ணு குறைவில்லை, வெள்ளி குறைவில்லை. அடுத்து பாருங்க, வேலைக்காரர் குறைவில்லை, வேலைக்காரங்க குறைவில்லை, ஒட்டகங்கள் குறைவில்லை, கழுதைகள் குறைவில்லை, எல்லாம் நிறைவா இருந்தது. ஆமென். ஆபிரகாமை குறித்து தேவனுடைய திட்டம் நிறைவு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமை போல உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்னது? நிறைவு. ஒரு ஆமென் சொல்லுவாமா? நிறைவு. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னை மிகவும், சொல்லுங்க, மிகவும் ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தர் என்னை செல்வ சீமானாக, செல்வ சீமாட்டியாக வைத்திருக்கிறார். எனக்கு ஆடு மாடுகள் இருக்கிறது, எனக்கு 4 வீலர் 2 வீலர் இருக்கிறது, எனக்கு தங்கம் வெள்ளி வைடூரியம் பிளாட்டினம் இருக்கிறது, எனக்கு சொந்த வீடு வாசல் தோப்பு துறவு இருக்கிறது, என் வீட்டிலே வேலை செய்வதற்கு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருக்கிறார்கள், நான் பிரயாணப்பட ஒட்டகங்கள் கழுதைகள் இருக்கிறது, நான் விமானத்திலே பிரயாணப்படுகிறேன், நான் கப்பலிலே பிரயாணப்படுகிறேன், நாங்கள் விமானத்திலே பிரயாணப்படுகிறோம், நாங்கள் கப்பலிலே பிரயாணப்படுகிறோம். சுவாசிக்கிறவங்க கையை உயர்த்துகிறாங்க. ஜபம் எப்படி மாறணும்? அநேக கிறிஸ்தவங்க ஜபம் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், அழுகாட்சி ஜபம். என்ன ஜபம்? அழுகாட்சி ஜபம்னா ஜபத்துல போய் அழுகிறது. அதுல சொன்னாரு, ஆமா, என்ன ஜபம் பண்றீங்க? அழுகிற ஜபம் பண்றேன். என்ன ஜபம்? அழுகிற ஜபம். அடியனுடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் எதிலே வைத்திருக்கிறார்? துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கண்ணீர் சொட்டை பார்த்து கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பார்? பதிலை. நான் சொல்றேன், பதில என்ன செய்யாது? கர்த்தர்கிட்ட போகும்போது எதை கொண்டு போனோம்? சொல்லுங்க, எதை கொண்டு போனோம்? வார்த்தையை கொண்டு போனோம். கர்த்தர்கிட்ட போகும்போது என்ன கொண்டு போனோம்? வார்த்தையை கொண்டு போனோம். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? வார்த்தையை கொண்டு போனோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாம் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட, அவர் செல்வ சீமானா இருக்க, கர்த்தர் கொஞ்சம் கவனிப்பா. பாருங்க, இந்த அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க,
ஆபிரகாம் செல்வ சீமான இருக்க தொடர்ந்து ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தான்? விசுவாசித்தான். இப்ப எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? ஆபிரகாமுக்கு ஒரு மெத்தேடு, உங்களுக்கு எனக்கு ஒரு மெத்தேடு இல்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரே மெத்தேடு. என்ன மெத்தேடு? பரிசுத்த. நம்ம எல்லாருக்கும் ஒரே மெத்தேடு, கர்த்தருடைய வார்த்தை. ஆபிரகாம் சாவிய சரியா போட்டான். திறந்ததா திறக்கலையா? இப்ப நீங்களும் சரி, சாவி எப்படி போடணும் சொல்லுங்க. சாவி எப்படி போடணும்? சரியா போட்டா திறக்கும். சாவியை சரியா போடலைன்னா? இப்ப நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. எத்தனை முறை சாவியை சரியா போட்டீங்க? எத்தனை முறை சாவியை தலைகீழா போட்டீங்க? தலைகீழா போடும் பொழுதுதான் ஆசீர்வாதம் வரல. சரியா சாவியை போடும் போது என்ன வந்தது? வார்த்தையை சரியா பயன்படுத்தும் போதுதான் ஆசீர்வாதம் வந்தது. வார்த்தையை குழப்பமா பயன்படுத்தும் போதுதான் ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனாலதான் வாயை எப்படி வச்சுக்கிறணும் சொல்லுங்க. வாய் எப்படி வச்சுக்கிறணும்? சரியா வச்சுக்கணும். வாயை திறந்தா என்ன பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பேசணும். ஒரு ஆள் சொல்லுங்க வேகமா ஒரு அறிக்கை பண்ணுவோமா? கர்த்தர் என்னை மிகவும் மிகவும் ஆசீர்வதித்து செல்வந்தர்களாய் ஆக்கி இருக்கிறார். இப்போ உங்க பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க வேகமா. நேரம் போயிட்டு இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து செல்வந்தர்களாய் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. ரோட்ல போகும்போது வரும்போது எப்படி பேசணும்? இப்படிதான் பேசணும். 4 பேராவது பார்த்து உங்களை யாருன்னு சொல்லணும் சொல்லுங்க. உங்களை பார்த்து என்ன யார் சொல்லணும்? லூசுன்னு சொல்லணும். அப்பதான் நீங்க சரியா செயல்படுறீங்கன்னு சொல்லி அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கவனிங்க. சங்கீத புஸ்தகம் 115வது அதிகாரம் 12வது வசனம். இதுக்கப்புறம் ஒரு வசனம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். சங்கீதம் 115:12. யாராவது சத்தமா வாசிக்க? ஆ ஆ ஆ ஆ எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சங்கீத புஸ்தகம் 115வது அதிகாரம் 12வது வசனம். தாவீதின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நினைச்சாதான் ஆசீர்வதிக்க முடியும். முதல் ஆசீர்வதிக்கிறார் சொல்றீங்க. எத்தனை பேர் உங்களால் நம்ப முடியுது கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னு? எத்தனை பேர் கர்த்தருடைய நினைவில் இருக்கிறீங்க இல்லையா? உங்களை யார் நினைக்கணும்? ஹலோ, பின்னாடி கவனிங்க. உங்களை யார் நினைக்கணும்? உங்களை அதிகமா யார் நினைக்கணும்? உங்களை கர்த்தர் அதிகமா நினைக்கணும்னா உங்க கிரிகள் அவருக்கு எப்படி இருக்கணும்? பிரியமா. ஆபிரகாம் கிரிகள் அப்படி மாறிடுச்சுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தர் அதிகமா யாரை நினைச்சா? ஆபிரகாம். என் தாசன், என் தாசன், என் தாசன். விளங்குதா உங்களுக்கு? உலகம் எப்போதும் பாருங்க பின்னாடி இழுக்கும். அதை உதறி தள்ளி விட்டு கர்த்தர் என்ன நினைக்கணும்? யார் என்ன நினைக்கணும்? கர்த்தர் என்ன நினைக்கணும்? கர்த்தர் என்ன நினைக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அதுல ஈடுபடுவேன். கொஞ்சம் விடாம சொல்லுங்களேன். பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில இடங்களை பாருங்க தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த விசுவாசிகள் தப்பு தப்பா என்ன செய்யறாங்க? பேசி சில பேர் சொல்ல கர்த்தர் சோதிக்கிறாருங்க. அவன் சோதிக்கிறதுக்காக கர்த்தர் நினைச்சிருக்காரு போல. புரியுது உங்களுக்கு? சோதிக்கிறதுக்காக கர்த்தர் நினைச்சிருக்கிறார். கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக கர்த்தர் நினைச்சிருக்காரு போல. அதுக்காக அவங்களை பார்க்கிறாரு போல. நீங்க யாராவது அதை நம்புறீங்களா என்ன? கவனிங்க. கர்த்தர் நினைத்திருக்கிறார். நீங்கள் ஏன் அவருடைய நினைவில் இருக்கிறீர்கள்? கர்த்தரையே உங்களை நினைச்சிருக்கிறாரு. கவனிங்க, கர்த்தரையே உங்களை நினைச்சிருக்கிறாரு. ஒரு காரியத்தை செய்வதற்கு, என்ன செய்வதற்கு? உங்களை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்?
ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நினைப்போட தான் எப்போது கர்த்தர் இருக்கிறார். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க. எப்படியாவது என் பிள்ளைகளை நான் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். எந்த வழியிலாவது என் பிள்ளைகளை நான் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். எப்படியாவது என் பிள்ளைகள் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும்? நிறைவாக என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். எப்படி ஒரு நல்ல தேவன்! நல்ல தேவனா மோசமான தேவனா? கர்த்தர் நல்லவரா கெட்டவரா? வசனத்தை படிச்சாலே புரியுதுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களுக்கு தீமையை கொடுப்பதற்கு அவர் உங்களை நினைக்கவில்லை. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு உங்களை நினைக்கவில்லை. உங்களை பாவத்திலே தள்ளி விடுவதற்கு அவர் உங்களை நினைப்பதில்லை. பொல்லாப்பிலே உங்களை தள்ளி விடுவதற்கு அவர் உங்களை நினைக்கவில்லை. குறைவிலே உங்களை தள்ளிவிட்டு அதை பார்த்து அதை சந்தோஷப்படுவதற்கு அவர் உங்களை நினைக்கவில்லை. கர்த்தர் உங்களை எதுக்காக நினைச்சிருக்கிறாரா? எதுக்காக நினைச்சிருக்கிறாரு? ஆசீர்வதிப்பதற்கு. ராமன் சொல்லுவாமா, ஆசீர்வதிப்பதற்கு. குறைவான பாத்திரத்தை எப்படி மாத்துவாரா? நிறைவா. எத்தனை பேர் தைரியமா சொல்லுங்க? பாத்திரா நிரம்பி வழிகிறது. அதுக்குதான் கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார். நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். உங்களை மறக்காம நினைக்கிறார். நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். எப்போதும் உங்களை நினைக்கிறார். மறக்கிறதே இல்லை, மறந்து போறதே இல்லை. தாய் தந்த பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னா மறக்க மாட்டேன். நான் ஏன் மறக்காம இருக்கிறேன்? ஏன் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்? உன்னை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைஞ்சா மறுபடியும் உடனே என்ன பண்ணிடுவேன்? உன்னை ஆசீர்வதிச்சிருவேன். ஒரு ஆனந்த் இல்லைங்களே. அதனால கர்த்தர் சொல்லுங்க, மகனே மகளே, என் ஆசீர்வாதத்தின் கரம் உன் மேல என்ன செய்து இருக்குது? உங்க வலது கையை தூக்கி உங்க தலைமையில வைங்க. வேகமா எல்லாரும் தயவு செய்து. அவன் பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஆமா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய வலது கரத்தை தலையின் மேலே வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால அனுதினமும் உங்க வலதுகளை எடுத்து உங்க தலைமையில வச்சு உங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால். அப்புறம் உங்க பிள்ளைகள் குடும்பத்தார் ஆசீர்வதிங்க. அப்புறம் மற்றவங்களை என்ன செய்ய? ஆசீர்வதிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அதுக்குத்தான் கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார். எப்படியாவது உங்களை உயர்த்தினோம், எப்படியாவது உங்களை மேன்மைப்படுத்தினோம், எப்படியாவது உங்களை நல்ல நிலைமையில கொண்டு வந்துடணும், எப்படியாவது உங்க கையை பிடிச்சி மேல என்ன செஞ்சிடணும்? ஆமா, கொண்டு வந்துடணும். இப்படி ஆண்டவரை நீங்க எங்கேயும் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. இயேசுவை போல நல்லவரை எங்கேயும் பார்க்க முடியாது. என் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை என் வாழ்க்கையில நான் ருசிச்சு பார்க்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அதனால உங்களை ஆசீர்வதிக்கதான் அவர் உங்களை நினைச்சிருக்கிறார். இப்ப எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமா, உங்களை ஆசீர்வதிக்க, உங்க குடும்பத்தார் ஆசீர்வதிக்க, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்க, நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, குழப்பமான யோபு சொல்றான், கர்த்தருடைய கரத்திலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமோ? அப்படின்னா யோபா ஆரம்பத்துல என்ன செய்யறான்? கட்டுட்டு தான் நன்மை வருது, அப்புறம் கட்டுட்டு தான் என்ன வருது? தீமை வருது. சரின்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. சரின்னு சொல்றவங்க. அது பிதட்டல் யோபு. என்ன யோபு? பிதட்டல் யோபு. கர்த்தரிடத்திலிருந்து எது மட்டும்தான் வரும்? நன்மை மட்டும்தான். புரிஞ்சவங்க ராமன் சொல்லல. கர்த்தர்ட்ட இருந்து ஆசீர்வாதம் மட்டும்தான் என்ன செய்யும்? வரும். இதற்கு மாறா சாபம் என்ன செய்யாது? வராது. ஏன் சாபம் வராது? சாபத்தை இயேசு சிலுவையிலே தன் மேலே போட்டு என்ன செய்து விட்டார்? சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவரிடத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை உங்களிடத்திற்கு ரிலீஸ் பண்ணி இருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கல. கையை வைத்து சொல்லுங்க, நான் இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். நாங்கள் இயேசுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமா பெற்று அனுபவிக்கிறோம்.
இதுக்குதான் கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இது மாதிரி யாராவது நினைச்சிருக்காங்களா? உங்களை யாராவது இப்படி நினைக்கிறாங்களா? எந்த மனுஷனாதும் எந்த மனுஷியாதும் நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா? இயேசுவை தவிர வேற யாரையும் சொல்ல முடியுமா? கவனிங்க, வேகமா அறிவிக்க எல்லாம் சேர்ந்து பண்ணுவோமா? கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், நிச்சயமாக என்னை அவர் ஆசீர்வதிப்பார். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க முகத்தை பார்த்து கையை பிடிச்சு நல்லா சிரிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை மறவாமல் நினைத்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தீர்வார். எத்தனை ஆமென்ல போறீங்க? ஏன் இதெல்லாம் நடக்கும் தெரியுமா? ஆசீர்வதிக்கிற கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? சொல்லுங்க, யார் கூட இருக்கிறாரு? எத்தனை பேர் தைரியமா சொல்ல போறீங்க? இன்னைக்கு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு வெளியே போனோம்னு மறந்து வேற ஆள மாறிடக்கூடாது. எப்போது என்ன சொல்ல, ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என் கூட தான். லேசா கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது, பண கஷ்டம் பிரச்சனை வரும்போது, சூழ்நிலை மாறும் பொழுது வாயிலிருந்து தைரியமா என்ன சொல்லணும்? கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? என் கூட இருக்கிறார். காரியம் எப்படி முடியும்? காரிய சித்தியா என்ன செய்யும்? முடியும். தானியலை போல என் காரியம் என்ன ஆகும்? ஜெயமாகும். தைரியமா சொல்ல போறீங்க. இந்த வருஷத்துடைய தொடக்கத்திலே சொல்லுவோம், ஆமென், அல்லேலூயா. ஒரே வசனம் பார்த்து நம்ம முடிக்க போறோம். ஆதியாகமம் புத்தகம் 24வது அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பேனே, உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். எத்தனை பேர் ஆமென்ல போறீங்க? இப்ப எலியாசர் பாருங்க, எலியாசரை பார்த்து ரெபேக்காளுடைய தகப்பனும் சகோதரனும் சொல்றாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வீட்டுக்குள்ள. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வெளியே என்ன செய்யக்கூடாது? வெளியே இருந்தா அந்த ஆசீர்வாதம் எப்படி போயிடும்? அப்படி அடுத்த வீட்டுக்குள்ள போயிடும். இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப சுதாரிப்பான ஆளுதான் போல. பெத்துவேலும் லாபானும். யாரு? பெத்துவேலும் லாபானும் ரொம்ப சுதாரிப்பாத தெளிவான ஆளுதான் போல. உடனே வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்க? நீங்க வந்து உங்க கூட என்ன வந்துடும்? எத்தனை ஆமென்ல போறீங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை வெளியடிக்காதீங்க, உள்ள வாங்க. ஆமா, நீங்க வரும்போது உங்களோட சேர்ந்த ஆசீர்வாதம் உள்ளே வந்துடும். பாருங்க, பின்னாட்கள்ல பாக்குறோம், யாக்கோப தன் மாமன் லாபா என்ன செய்யல? விடவே இல்லை. பாருங்க, போறேன்னு சொல்றான், என்ன பண்ண மாட்டேங்கிறான்? விட மாட்டேங்கிறான். ஏன்? யாக்கோப ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்ன பண்றாரு? இவனை அனுப்பிட்டோம்னா இவன் தேவனை கூடவே போயிடுவாரு. அப்படின்னா இவன் கூடவே என்ன போயிடும்? ஆசீர்வாதம் போயிடும். அதனால இவன் என்ன செய்யக்கூடாது? இவன் இருந்தா கர்த்தர் இவன் கூட இருப்பாரு, ஆசீர்வாதமும். ஆமா, அவனை ஆசீர்வதிக்கும் போது நானும் அதை என்ன பண்ணுவேன்? பூவோட சேர்ந்து. சொல்லுங்க, கவனிங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வார். இயேசு யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் உங்களுக்குள்ள வரணும். எத்தனை ஆமென்ல போறீங்க? உங்களுக்குள்ள எப்படி? உங்க இருதயத்துக்குள்ள வந்துட்டாரா? உங்க சரீரத்துக்குள்ள வந்துட்டாரா? உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரா? உங்க வாழ்க்கையில வந்துட்டாரா? உங்க குடும்பத்துல வந்துட்டாரா? அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்க யாரு? கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறத பார்த்து மற்றவங்க அவங்களை என்ன பண்ணணும்? கூப்பிடணும். விரும்புறம் கையெழுத்து ஒரு ஆமென். மற்றவங்க கூப்பிடணுமா? எப்போ வர்றாங்கன்னு மட்டும் கேட்டு எப்படியாவது தெரிஞ்சு சொல்லிருங்க. வீட்டை பூட்டிட்டு என்ன பண்ணிடுவோம்? இல்ல அப்படின்னா முன்னாடி வந்து பூட்டை போட்டு பின்னாடி கதவை திறந்து உள்ள தாப்பா போட்டு என்ன பண்ணுவோம்? ஆள் அப்படியே போட்டு ஆளியா
அப்படி இருக்க கூடாது. இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவங்க என் வீட்டுக்கு என்ன செய்யணும்? வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க அப்படி இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுங்களேன். உங்களை நான் அப்படி பார்க்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அப்படி பார்க்கிறாரு, நானும் அப்படியே பார்க்கிறேன். நீங்க கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிச்சுக்கிட்டே வர்றாரு. அநேக பிரமார்க்கத்தார் உங்களை பார்க்கிறாங்க, அநேகர் உங்களை பார்க்கிறாங்க. என்னமா ஆசீர்வதிச்சிருக்காரு, இவங்க ஆண்டவர் என்னமா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இவங்க நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும்? வரணும். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உள்ள வரணும், உள்ள வரணும். எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த பாருங்க. அவன் சொல்லுங்க, என்ன மற்றவங்க வீட்டுக்குள்ள அழைக்கணும். ஏன்னா நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அதனால ஆபிரகாமை ஆண்டவர் கொஞ்ச நாள் ஆசீர்வதிச்சு அப்படியே அவனை விட்டுல, கடைசி வரைக்கும் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதிச்சுட்டே வந்தார். நீங்க யாருடைய சந்ததியா இருக்கிறீங்க? சத்தமா யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா உங்களுக்கு என்ன செய்யுது? வருது. பெற்றுக்கொள்ளும் கைவிட்டு ராமஞ்சல. ஆமா, உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு. இயேசுநாதருக்கு ஒரு வேலை, ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை தெரியுமா? உங்களை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும். உங்களை ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஃபில்டராக விரும்புறவங்களாம் கையை வைத்துங்க. நிரப்ப போறவங்க விரும்பவங்களாம் பிளஸிங்னால நிரப்ப போறவங்க கையை வைத்து ராமஞ்சல. இப்படியே சிந்திங்க, இப்படியே வாய் திறந்து பேசுங்க. ஆபிரகாமை போல வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியில் எப்படி இருப்பீங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே இருப்பீங்க. சத்தமா ஆமென் சொல்லுவோமா? சத்தமா ஆமென் சொல்லுவோமா? கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.